வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. செட்டிநாடு கிரேவி பண்றதுக்கு சிக்கன் கிரேவி பண்றதுக்கு தேவையான பொருள்: சிக்கனு, தேவையான அளவு உப்பு, வெங்காயம், மஞ்சள் பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் 1/2 டீஸ்பூனு, தக்காளி, பச்சை மிளகாய், ரோஸ்ட் பண்றதுக்கு தனியா ஒரு 2 டீஸ்பூனு, சீரகம் வந்து 1 டீஸ்பூனு, சோம்பு 1/2 டீஸ்பூனு, குருமிளகு 1 டீஸ்பூனு, 2 வரமிளகாய். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் குக்கரில் ஊற்றி இருக்குது. முதல்ல வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். எப்பொழுதும் சிக்கனுக்கு வந்து பட்டர் இல்லைன்னா நெய் கண்டிப்பாக போடணும். ஏன்னா சிக்கனுக்கு வந்து சூடு, இந்த நெய் வந்து கொஞ்சம் சூட்டை இது பண்ணும். அதனால எப்பொழுதும் மறக்காம சிக்கன் ரெசிபி என்ன பண்ணாலும் கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. ரொம்ப வணக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வெங்காயம் வணங்கினா போதும். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போனோடனே தக்காளியும் பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கரம் மசாலாவும் மஞ்சளும் போட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் போட்டு நல்லா எண்ணெயில் திருப்பி விட்டுட்டு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இது வேகட்டும். சிக்கன் நல்லா இப்படி எண்ணெயில திருப்பலாம். திருப்பிட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி போட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டுறலாம். செட்டிநாட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.